Praise the Lord, brothers and sisters. இந்த புதிய மாதத்திலையும் தேவன் நமக்காக கொடுக்கிற தேவ வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனில் வாசமாய் இருக்கிறவரே நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். ஆமென் ஆமென் சொல்லிடுவோமா? எஸ். என்னன்னா, சீயோனில் வாசமாய் இருக்கிறவரே, பரிசுத்த நகரத்தில் தங்கக்கூடியவர்களே, இருக்கக்கூடியவர்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு ஆண்டவர் சொன்னதான வார்த்தை, உங்கள் நடுவில் தேவன் பெரியவராய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது, நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்க சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும், உங்களுடைய பிரச்சனைகள் பாடுகள் எவ்வளவு மோசமான சூழ்நிலையை அமைத்து கொடுத்தாலும், அதன் மத்தியிலே தேவன் பெரியவராயிருக்கிறாராம். அதனால இந்த நாட்களில, இந்த மே மாதத்துல ஆண்டவர் உங்களுக்காக கொடுக்கதான வார்த்தை, உங்கள் தேவன் உங்கள் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். உங்க பிரச்சனை பெருசல்ல, உங்களுடைய போராட்டம் பெருசல்ல, உங்களுடைய துக்கம் பெருசல்ல, உங்களுடைய வியாதி பெருசல்ல. அதையெல்லாம் ஆண்டவர் அப்புறப்படுத்திட்டு உங்களை படைத்த உங்கள் தேவன், என் தேவன், நம் தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஆகையால் சூழ்நிலை எல்லாம் சிறுசுதான், உங்க பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். ஏனென்றால் என் தேவன் பரிசுத்தராய் உங்கள் மத்தியில் இருக்கும்போது, அது பரிசுத்த தேவன் பரிசுத்தராய் இருந்து பெரியவராய் இருக்கிறார். ஆகையால் உங்களுடைய ஆசீர்வாதமும் பெருசு. தேவன் பிரச்சனைக்குரியவர் அல்ல, தேவன் போராட்டத்துக்குரியவர் அல்ல, தேவன் பாடுக்குரியவர் அல்ல. நம் தேவன் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா பாடுகளையும் அப்புறப்படுத்தக்கூடியவர். அதை எல்லாம் அழித்து போட்டு உங்கள் ஆசீர்வாதத்தை பெரிதாய் உங்களுக்கு கொடுக்கிறதான தேவன். ஆகையால் நீங்க சொல்லுங்க, என் தேவன் என் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் என்று இந்த மாதம் முழுவதும் அறிக்கையிடுங்க. தேவன் கண்டிப்பா உங்களுடைய பெரிய ஆசீர்வாதத்தை உங்க கையில கொடுப்பார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.